அனைவருக்கும் வணக்கம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடுத்தபடியாக மெய்கண்டார் எந்த ஆன்மவாதத்தை மறுக்கிறார் அப்படின்னா, பிராண ஆன்மவாதம் அப்படின்ற ஆன்மவாதத்தை மறுக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, மூச்சு காற்று தான் ஆன்மா, அந்த மூச்சு காற்று தான் உயிர் சக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இதில் அவர் அதுவும் ஆன்மா இல்லை அப்படின்னு மறுக்கிறார். எவ்வாறுன்னு கேட்டால், இந்த பிராணன் தான் அப்படின்னா நம்ம விழிப்பு நிலையிலும் உறங்குற நிலையிலும் பிராணன் வேலை செய்கிறது. பிராணன் உறங்கும் பொழுதும் விழிப்பும் பொழுதும் வேலை செய்கிறது. அந்த நேரத்தில் ஒரு சில நேரத்தில் அருகருவிகளும் செயல்கருவிகளும் பிராணனால் இயக்கப்படுவதில்லை. தூங்குறப்ப பிராணனால் சில கருவிகள் இயக்கப்படுவதில்லை. அப்படி பிராணனால் இயக்கப்படுவதில்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனேவே நம்ம சொல்லிடலாம், பிராணன் ஆன்மா கிடையாது, அதை அறிகின்ற அறிவு தான் ஆன்மா அப்படின்றது தெரிஞ்சிடலாம். சில சித்தர்களும் ஞானிகளும் சொல்லக்கூடிய விஷயத்தில் நாம் பார்த்தோம்னா, இந்த பிராணன் மூச்சு காட்டு தான் முக்கியம், இந்த பிராணவாயு தான் முக்கியம், இதில் தான் ஆன்மா இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை மெய்கண்டார் மறுக்கிறாருன்னு சொல்கிறீங்களே, என்னங்க ஐயா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர்கள் சொன்னது உண்மை, மெய்கண்டார் மறுப்பதும் உண்மை. எப்படி அப்படின்னா, இந்த ஆன்மா என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்மகிட்ட இருக்கு, அது விழிப்படைந்து இந்த சுய ஆன்ம விழிப்பு நிலை பெற வேண்டும் என்றால் அதற்கு வேலை செய்வதற்காக தேவை இந்த மூச்சுக்காற்று, பிராணக்காற்று. இதில் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம மூச்சு காற்றை கவனிக்கிறோம் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த மூச்சு காற்றை கவனிக்கிறத நாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆன்மா விழிப்பு நிலையை பெற்று இந்த உடல் நான் அல்ல, இந்த மூச்சு நான் அல்ல, இந்த இயக்கம் நான் அல்ல என்பதை அது தெரிந்து கொள்ளும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக இதை முதல் மூலப்பொருளாக, எப்படி சிவஞான போதம் தலையாயதோ அதே போல் இதை தலையாயதாக முன்னோர்கள் சொன்னாங்க. இப்போ வாசியோகம்லாம் நம்ம பண்ணுறோன்னு வச்சிங்களேன், வாசியோகம் பண்ணும்போது வாசியோகத்தில் வாசியோகம் நம்ம பயிற்சி பண்ண இந்த ஆன்மா வாசியோகம் மூலயமாக இந்த பொருளெல்லாம் நம்மளது இல்லை அப்படின்றத உணர்த்தும், தானாகவே உணர்த்தும். அதற்காக செய்யக்கூடிய பயிற்சி முறைகள் தான். இப்போ அடுத்து இன்னொரு கேள்வி நமக்கு வரலாம், அப்போ எது தான் ஆன்மான்னு இந்த இதில் தெளிவாக சொல்லிடுவாங்களா அப்படின்னா, எது ஆன்மா என்கின்ற தியரிட்டிக்கல் சாப்டர் தான் நம்ம படிக்கிறோம். இதை ப்ராக்டிக்கலாக ஆன்ம உணர்ச்சி பெற வேண்டும், ஆன்ம எழுச்சி பெற வேண்டும் அப்படின்னா இட் சுட் பி இன் அ ப்ராக்டிக்கல் வே. ப்ராக்டிக்கல் வேன்னா இப்போ சூன்ய ஆன்மவாதம், ஸ்தூல தேக ஆன்மவாதம், சூக்கும தேக ஆன்மவாதம், இந்திரிய ஆன்மவாதம், இதெல்லாம் இல்லை இல்லை என்று சொன்னதை இல்லைன்னு சொல்லக்கூடியதை ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வழி வாசியோக முறை, தியானம், இந்த மூச்சு காற்றை கவனிக்கின்ற முறை அப்படின்னு இதெல்லாம் பயிற்சி பண்ணும்போது நமக்கே இது அனைத்தும் புரிய வந்துடும், தெளிவுபடுத்தப்படும், உள்ளுள்ளிருந்து தெளிவுபடுத்தப்படும். இதை தாண்டிய ஒரு மெய்யறிவு, ஒரு அறிவு தான் ஆன்மா என்பது நமக்கு புலப்படும். ஆக பயிற்சியினால் சிலவற்றை நாம் முற்று பெற்று விட முடியும். பயிற்சியினால் தான் அடுத்தடுத்து நம்ம இதை நம் நிலையோடு வைத்திருப்பதற்கும் நாம் அந்த தெரிஞ்சுக்கிட்டதுலேயே இருக்கு. இப்போ நிறைய விஷயம் நிறைய பேர் தெரிஞ்சுக்குவாங்க, ஆனால் அதில் அவங்க நிலைத்து இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பயிற்சி இல்லாமல் இருப்பது. நிலைத்திருப்பதற்கு காரணம் என்னன்னா, அதை அவர்கள் பயிற்சி செய்து கொண்டிருப்பதுன்னு சொல்லுவாங்க. என்னங்க பயிற்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் நிற்கணும், ஒன்றுமே கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும்னு ஒரு முறை இருக்குது, நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க, பூஜை பண்ணணும். குறைந்தபட்சம் நாள் தவறாமல் அதை அனுதினமும் நேரம் தவறாமல் எழுந்திருந்து பூஜை செய்து முடிக்க வேண்டும். அதே போல் ஒரு யோகத்தை கற்றுக்கிட்டீங்க, அந்த யோகத்தை நாள் தவறாமல் நேரம் தவறாமல், நேரம்ன்றதான் மிக முக்கியமான விஷயம். காலையில் 3:30 மணி தான் நான் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக செய்வேன்னா 3:30 மணிக்கு டான்னு எல்லா நாளும் எழுந்திரிக்கணும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை அதுக்கு விடுமுறை விடக்கூடாது. ஒரு செயலுக்காக அதை தவிர்க்கக்கூடாது. அப்போ இந்த நிலையிலே நிலைத்து நிற்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதை பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க.
அந்த டைம்னா அந்த டைம் அவங்க பூஜை பண்ணுவாங்க, அந்த டைம் அவங்க யோகம் பண்ணுவாங்க, தியானம் பண்ணுவாங்க, அந்த டைம் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அதை நாம் கடைபிடிக்க கற்றுக்கொள்வதற்குத்தான் இந்த பயிற்சின்னு சொல்கிறது. அதை பயிற்சி செய்தால் மட்டுமே இந்த மனம் ஏற்றுக்கொள்ளும். அந்த மனம் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அது பயிற்சியாக நமக்கு பக்குவப்படும். ஆக இந்த நிலையில் இந்த பிராணனும் நம்ம ஆன்மா கிடையாது. இதையெல்லாம் உணர வைக்கின்ற அந்த அறிவு தான் ஆன்மா என்பதை மெய்கண்டார் நமக்கு உணர்த்துகிறார். சந்திப்போம். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.